நாளைக்கு ஒரு 11 மணிக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா ஏற்காட்டில் லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே பேசிட்டு வர மாதிரி பார்த்துக்கணும்னா பார்த்துக்கலாம். நான் கார் எடுத்துகிட்டு வரேன். சார் அங்க வர முடியாது இல்ல சார், ஏற்காடு வரைக்கும் வர முடியாது இல்ல சார். என்னப்பா? ஏற்காடு வரைக்கும் வர முடியாது இல்லைங்க சார். நீ எங்கன்னு சொல்லு, நம்ம கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும், ஒரு 1/2 அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சார் சொல்லுங்க சார், ப்ராஜெக்ட் பத்தி நான் இப்படியே கூட சொல்றேன். எனக்கும் அங்க ஃபுல்லா தெரியல, இப்போ ஒரு 13 நாள் தான் சார் ஆகுது. சரி சரி. அதனால எனக்கும் ஃபுல்லா தெரியல சார். அவ்வளவு தூரம் வரவும் முடியாது இல்ல, அங்க மேல வரைக்கும் வர முடியாது. சரி ரைட் ஓகே, நீ என்னன்னு சொல்லு, பார்த்து சொல்லு, அவ்வளோ வர ஒன்றும் இல்லை. சரிங்க சார். ரைட் ஓகே. சார் சேலரிக்கு தான் சார் கேட்கறாங்க சார். அது நேர்ல பார்த்தாம கொடுக்க முடியும். நான் ஆபீஸுக்கு தெரிஞ்சேன்னா எல்லாரும் பிரச்சனையா போயிடும். அதுக்குதான் சார். அப்புறம் எப்படிங்க சார்? ஹலோ என்னப்பா? ஹலோ சார், அப்புறம் எப்படிங்க சார்? ஹலோ, உன்னை எங்கன்னு சொல்லு, நம்ம பார்க்கலாம். ஆமா, லோக்கல்ல பார்த்து யாராச்சும் பார்த்தாங்கன்னா சிக்கலா போயிடும். என்னாச்சும் அவுட்ல சொல்லு, பார்க்கலாம். பார்த்துட்டு உனக்கு கொடுத்துறேன். அது இல்லாமல் எனக்கு அங்கே அங்கே ஒர்க் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் ஒரு சில டீட்டெயில்ஸ் வேணும். எனக்கு கொஞ்சம் இது வேணும். எதுங்க சார்? ஒன்றும் இல்லைப்பா, அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இல்லையா, ஆமா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? ஒரு ஓனர்கிட்ட சொல்லி கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்க சார். ஆமாம், அந்த ஹெல்ப்பு வேணும். அதுக்கு தான் அதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும். அதுக்கு தான், அதுக்கோசம் தான் கேட்குறேன். சரிங்க சார். இப்போ கொஞ்சம் அமௌண்ட் ப்ராப்ளமா இருக்கு சார், அதுக்கு தான் கேட்டிருந்தேன். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உனக்கு அந்த அமௌண்ட் சேலரி கொடுத்துட்றேன். அது இல்லாமல் ரெகுலர் இன்கம் என்னாச்சும் வர மாதிரி என்னாச்சும் ஒரு பிளான் பண்ணலாம். ஆமாம், பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதில் ரைட்டா? சரிங்க சார். ஆமாம், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சொன்னீங்கன்னா என்னாச்சும் ஒரு இடத்துல மீட் பண்ணி கொஞ்சம் பேசணும். அதுதான். ஆமாம், என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆமாம், எப்போ லீவ் பண்ணுமோ, லீவ் எப்போ என்னாச்சும் பார்க்க முடியுமா, இல்லை வேறு என்னாச்சும் பண்ண முடியுமா? அதில் லீவ் நாளைக்கு தான் சார். நாளைக்கு லீவா? ஆமாங்க சார். வியாழக்கிழமை லீவா, ஞாயிற்றுக்கிழமை லீவா உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமை தான் சார் லீவு. நாளைக்கு வந்து எங்க டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட லீவுங்க சார். லீவா? ஓகே ஓகே. சரி. ஆஃபீஸில் நம்ம ஆஃபீஸ் தான் பிரச்சனையாக இருக்கும் அதில். ஆமாம், எங்கேனாச்சும் வெளியில் மீட் பண்ணலாம். சரி, நான் கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எங்கேனாச்சும் அப்படியே பேசிகிட்டே கூட போகிறோன்னா போய்க்கலாம். அதுதான் என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நீ டெலிகிராமில் போட்டுவிடு. சரி. காலையில் ஒரு 10 மணி 11 மணிக்கு நீங்கள் எங்கேனாச்சும் வந்தீங்கன்னா கூட உனக்கு காரில் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு கூட பேசிட்டு கூட வந்துடலாம். நம்மளுக்கு ஏற்காடு போனால் கூட போயிட்டு வந்துடலாம். எனக்கு அங்கே ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையும் இந்த வேலையும் அப்படியே கையோட பார்த்துட்டு வந்துடலாம். அதில் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ரொம்ப பார்த்துக்கலாம். அங்கெல்லாம் எப்படி சார் வர முடியும்? இங்கே தான் சார், அசம்பட்டி தான் சார் வர முடியும். சரி, இல்லை நீ அசம்பட்டினா எங்கேனாச்சும் வந்தாங்கன்னா காரில் உனக்கு பிக்கப் பண்ணிக்கிறேன். நான் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டு போயிட்டு வந்துடலாம் ஒரு 1/2 hour. இல்லைன்னா வேறு எங்கேனாச்சும் சொல்லு, உட்காந்து பேசுகிற மாதிரி இடம் சொல்லு, உட்காந்து பேசலாம். அதுதான். சரி ரைட், நீ பார்த்து சொல்லு. சரி. செய்திகளை சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.